இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் எப்படியோ கதை இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா பெருசாக ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் தான் பாண்டியன் ஷோ சீசன் ஒன்றுமே இருந்துச்சு. ஆனால் அது பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கான காரணம் அந்த கதாபாத்திரங்களை மக்களுக்கு பிடிச்சது தான். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவுக்கு தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்க, தனியாக தனத்துக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, கதிர் முல்லை ஃபேன்ஸ் இருந்தாங்க, மீனா ஜீவா ஜோடிக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க, கண்ணன் ஐஸ்வர்யா ஆரம்பித்து அத்தனை பேத்துக்குமே நீங்கள் ஒரு ஃபேன்ஸ் குட்டி குட்டியாவாச்சும் ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் பிடிச்சிருந்துச்சி, ரசித்து பார்த்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த சீசனுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பித்த போது கொஞ்சம் எதுக்கு சீசன் 2 அப்படின்னு ஆரம்பித்தாலும் இந்த மகாசங்கமத்துக்கு பிறகு கதை நல்லாவே பிக்கப் ஆகிடுச்சு. ஜாலியாகவும் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி எபிசோடில் எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது மாமாவுக்கு ஒரு சரவண மாமாவுக்கு ஒரு கல்யாணம் வேறு நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் புலம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா சரவணனே வராரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதுக்குடா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்டால் ஃபோனை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு ராஜிக்கு ஃபோன் கொடுக்குறாரு. நீ தான் ஃபோன் இல்லாமல் இருந்தேன், எங்கேயாச்சும் போனால் சொல்லு, என்னோட பழைய ஃபோன் தான், இதில் பழைய சிம் இருக்குது, அப்புறம் மாற்றிக்கலாம், டேட்டா அப்புறம் அழிச்சிக்கலாம் அப்படின்னு கொடுத்து போகிறாரு. வேணான்னு சொன்னாலும் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து போயிட்டார். எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கான், பொறுமையாக இருக்கான், நல்லவனாக இருக்கான், ஒரு கோபம் இல்லை, இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைய மாட்டேங்குது அப்படின்னு கோமதி ஃபீல் பண்ணும்பொழுது சொல்ல மறந்துட்டேன், என் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட பொண்ணு, அவங்க என் கூட ஒர்க் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு, அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம இருந்துச்சு, ஆனால் இது கொஞ்சம் செட் ஆகிடும்னு தோணுது, அவங்களுக்கு எல்லா கதையும் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே கோமதி யோசிக்கிறாங்க. அப்போ ஓகே அப்படின்ட்டாங்க. உடனே சரி ஓகே, நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன், என்ன நடக்குதுன்னு வரதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தா மேலே எல்லோரும் உட்காந்து மேட்ரிமோனி சைட்லேருந்து வேறு நைட்டெல்லாம் உட்காந்து ஃபோனெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒவ்வொரு டேட்டாவாக எடுத்து பார்த்துட்ருக்காங்க, ஒவ்வொரு ப்ரொஃபைலாக எடுத்து பார்த்துட்ருக்காங்க. பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு அழகு செட் ஆகலை, இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துடுறாரு சரவணன். இதெல்லாம் பேசாது யாருன்னா செந்தில், கதிர், அதுக்கப்புறம் பழனிவேல். உடனே என்ன விஷயம், என்னடா கையில் பண்ணுறீங்கன்னு ஃபோன் எடுத்து பார்த்து, என்னடா பொம்பளை பிள்ளைங்க ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கீங்க கல்யாணம் முடிச்சுட்டு அப்படின்னா, அண்ணே ஏன்னா இப்படி தப்பாக பேசுகிறேன், உனக்கு தானே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு மேட்ரிமோனி சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் வேணாண்டா, தயவு செஞ்சு வேணாம், சொன்னால் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி அவர் போயிடுறாரு. கோவமாக கூட இல்லை, ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இதில் இருக்கார் அவர். என்ன அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்திடுவாங்களோ ஒரு இடமும் போகிற இடத்துலாம், அதுக்கு பேசாமல் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கலாம்லாம் யோசிக்கிறார். கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கு பிறகு தான் என்ன ஆகுது அப்படின்னா காலையில் ஃபோன்லலாம் பேசிட்டு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசாமல் இப்போ ஒரு இன்றைக்கே பொண்ணு பார்க்க போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இவங்க மீனா. ஸோ ஏன்னா அவங்க இன்றைக்கி தான் நல்ல நாள், 4-5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு வீட்டில், எல்லாம் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தவங்க ஃபோனில் திடீர்னு பார்த்தா ஃபோனில் ஒரு பழைய மெசேஜெல்லாம் இருக்குது, ஆடியோ நோட்டெல்லாம் கேட்குறாங்க. கேட்டு பார்த்தா எல்லாமே சரவணன் கவிதையாக அவரோட பழைய ஆளுக்கு அனுப்பியிருக்காரு. அதை கேட்டு இவங்க குடுன்னு ஓடி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோமா அங்கே கொண்டு வராங்க. சரவணன் இல்லை, செந்தில், கதிர், அதுக்கப்புறம் மீனா, பழனிவேல், இவங்க தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா கதிர் முறைக்கிறாரு, அப்படியே முறைச்சிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, இதில் சில மெசேஜ்லாம் இருக்குது, முக்கியமான விஷயம் அப்படின்னா பார்த்தீங்களா தனியாக அக்கா தங்கச்சிக்குள்ளே ரகசியமா அதுக்குள்ளே அப்படின்னா, இல்லை ரகசியம் இல்லை, எல்லாம் சரவண மாமாவோட பழைய மெசேஜ் ஏதோ பொண்ணுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னா ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. வேணான்னு சொன்ன கதிரே சிரிக்கிற மாதிரி இருக்குது. பட்டாம்பூச்சி பூ மேலே உட்காந்து பார்த்துருக்கேன், பட்டாம்பூச்சி மேலே பூ இருக்கிறத இப்போ தான் பார்க்குறேன், ஏன்னா உன் தலையில் பூ இருக்குல்ல அப்படிங்கிறத ஆரம்பித்து பௌர்ணமி நிலவுன்னு பேசி என்னென்ன பேசிகிட்டு இருக்காரு. உன்னை தூக்கிட்டு உப்பு மூட்டை தூக்கணும், ஊரையே உலகத்தையே சுற்றி வரணும்லாம் பேசிகிட்டு இருக்காரு. சிரிச்சிட்டே இருந்தவங்க டக்குன்னு கதிர் வாங்கி டெலிட் பண்ணி விட்டுறாரு. அதெல்லாம் அண்ணனோட பழைய மெசேஜ், அதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேறு வாசலில் நிற்கிற அந்த சக்திவேலும் முத்துவேலும் இந்த வீடு இங்கே இருக்கிறத பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு இந்த கதிரை பார்த்து கோவப்படும் பொழுது அங்கே பாவமாக இவங்களும் நிற்கிறாங்க வேறு, நின்று இப்படியே எட்டி பார்க்குறாங்க ராஜி. உடனே எதுக்கு இப்போ இங்கே நின்று ட்ராமா போட்டுட்ருக்க, அவங்களையும் கஷ்டப்படுத்தி தானே ஓடி போனேன் எவனையோ நம்பி, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை கஷ்டப்படுதேன், இப்போ என்ன கஷ்டப்படுதுன்னு எல்லாம் பண்ணிருக்கேன், இப்போ ஏதோ வாசலில் நிற்கிற ட்ராமாவா அப்படின்ட்டு கேட்டு திட்டிட்டு போகிறாரு. அவங்க கண்ணெல்லாம் கலங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு நடுவில் மீனா இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு இன்றைக்கே போகலாம் அப்படின்னு கோமதியிட்ட சொல்ல, கோமதி கொஞ்சம் என்ன அதுக்குள்ளையா அப்படின்னா, நீங்கள் அவசரமாக முடிவு எடுத்ததை விட அவசரம் இல்லை, வாங்க நல்லது தான் அப்படின்ட்டு சொல்ல, பாண்டியன் கொஞ்சம் தயக்கப்படுறாரு. அங்கே போய் அவமானப்படுவோமோன்ட்டு, அதெல்லாம் இல்லை நல்லபடியாக இருக்கும், நீங்கள் டக்குன்னு போய் நிச்சயதார்த்தம் வரைக்குமே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் வேறு திருதுன்னு முடிக்கிறாரு. அவரை கிண்டல்லாம் பண்ணுறாங்க, இவங்க பட்டாம்பூச்சி பௌர்ணமி லெவன் கிண்டல்லாம் பண்ணி, சரி வாங்க போவோம் இன்றைக்கே போயிடலாம் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அவர் 1/2 நாள் லீவ் போட சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது, இது உண்மையாக கல்யாணம் நடந்துருமா நடக்காதாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா